ஹாய். உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னா, நம்ம ஹெல்த்தியாக இருக்கோமா இல்லையானே நமக்கு கண்டுபிடிக்க தெரியல. நானும் கூட அப்படி தான் இருந்தேன். எனக்கு அன்ஹெல்த்தியாக இருக்கோன்றதே ரியலைஸ் பண்ணவே இல்லை. எப்போ ஒரு மேஜர் ப்ராப்ளம் வருதோ அப்போ தான் அதை பற்றி நம்ம யோசிக்கவே ஆரம்பிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஓவர் வெயிட்டில் இருந்தேன். அப்போ கூட எனக்கு தோணல நான் அன்ஹெல்த்தியாக இருக்கேன்னு சொல்லிட்டு. என்னால் டே டு டே ஆக்டிவிட்டீஸே ரொம்ப பிரிஸ்காக பண்ண முடியல. ஏர்லி மார்னிங் என்னால் ரொம்ப பிரிஸ்காக எந்திரிக்க முடியல. வேகமாக நடந்தால் மூச்சு வாங்குறது, ரொம்ப ஸ்டெப்ஸ் ஏறினா கஷ்டப்படுறது, ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் எனக்கு இருந்தது. பட் அதை பற்றிலாம் நான் யோசிச்சு கூட இதெல்லாம் ஒரு அன்ஹெல்த்தி இண்டிகேஷனா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நான் கேர்லெஸ்ஸாக தான் இருந்தேன். ஆனால் எப்போ எனக்கு நான் அன்கான்ஷியஸாக தூங்க ஆரம்பித்தேன் அப்படியோ, என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என்னை நிறைய தடவை வார்ன் பண்ணாங்க. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, நீ பேசிகிட்டே இருக்கும்போது தூங்கிடுற, நீ காரில் ஏறினோடனே தூங்கிடுற, இந்த மாதிரி நிறையா சொன்னாங்க. நான் அதை அப்போ பெருசாக எடுத்துக்கல. பட் எப்போ நான் ஆக்சுவலாக தூக்கம் நான் பேசிகிட்டு இருக்கிற டைமில் நான் தூங்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்ததோ அப்போ எனக்கு என்னோடய ஹெல்த் மேலே பயம் வந்தது. ஸோ அன்றைக்கி நான் ஹெல்த்தியாக இருக்கிறத பற்றி தேடி 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 கிடச்சது தான் எனக்கு இந்த ஹெல்தி கம்யூனிட்டி. இன்றைக்கி நான் ரொம்ப அன்ஹெல்தி ஸ்டேஜில் இருந்து ஹெல்த்தியாக ஸ்டேஜ் மாறியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியே ஹெல்த்தியாக இருக்குது. இந்த பாஸ்ட் 1.5 இயர்ஸாக நான் எந்த மெடிக்கேஷன் இல்லை, ஒரு சிக்காகலை, ரொம்பவே ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்கேன். இதுக்கு முழு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஹெல்தி கம்யூனிட்டி தான். இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா டெஃபினட்டாக என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.